இவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். இவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். இவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். இவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். இவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். இவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். இவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். இவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுக்கே மகிமை. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படிக்கு என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. In English, John chapter 5, 39-40. Search the scripture, for in them you think you have eternal life, and they are they which testifying of me, and you will not come to me that you might have life. The Jewish scribes sought to know the word of God, but they did not know the God of the word. They counted the very letters of the text, but missed the spiritual truths that the text contained. யூத வேத பாரகர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தேடுவர்களாக இருந்தனர். ஆனால் அந்த வார்த்தைக்குள் இருக்கும் தேவனை அறிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள் இருக்கும் எழுத்துக்களை எண்ணி வைத்திருந்தனர். ஆனால் அதற்குள் மறைந்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள தவறிவிட்டனர். The Jews did not permit the word to generate faith in their hearts. யூதர்கள் தேவ வார்த்தை, அந்த சத்தியம் அவருடைய இருதயத்துக்குள் விசுவாசத்தை உருவாக்க அவர்கள் அனுமதிக்கவில்லை. Their attitude towards the God's word hindered their faith, but also did their attitude toward themselves and one another. தேவனுடைய வார்த்தைகளை குறித்த தவறான எண்ணம் அவர்களது விசுவாசத்துக்கு தடையாக இருந்தது. மட்டுமல்லாது அவர்கள் தங்களை குறித்தும் பிறர்களை குறித்தும் வைத்திருந்த நோக்கங்கள் அவர்களது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது தடையாகவும் இருந்தது. Are we so involved in Bible study to see Jesus Christ in the word? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி வேத வாசிப்பில் வாஞ்சியாய் இருக்கிறோமா? வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, தியானித்து அதை கை கொள்ள வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவார். வேதத்தை எதற்கெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளிலே பார்ப்போம். Why we need to learn the scripture and the meditate word of God. So வேதத்தை எதற்காக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? இது இன்றைக்கு
அநேகருக்கு இருக்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. முதலாவது ஒரு 7 காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவது உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காது கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கொள்ள கடவீர்கள். In English, Deuteronomy chapter 5:1, which I speak in your ears this day, that you may learn them and keep and do them. Learn to keep, கை கொள்ள பழகி கொள்ள வேண்டும், கை கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 12:25 ஒரு எச்சரிக்கையான வார்த்தை அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலே பேசினவரிடம் செவி கொடுக்காதவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி நாம் தப்பி போவோம்? For if they escaped not who refused him that spake on earth, much more shall not we escape if we are turned away from him that speaketh from the heaven. So பூமியிலிருந்து பேசினவருக்கே செவி கொடுக்காதவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்றால், பரலோகத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை எவ்வாறு தண்டிப்பார்? ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது, ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்டது. ஆனால் பூமியிலே அவருடைய வார்த்தையை கேட்காதவர்கள் ஒருவரும் கானானை போய் சேரவில்லை. பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்காமல் போனார்கள். ஆனால் இன்று ஆண்டவர் வானத்தில் இருந்து பேசுகிறார். யாத்திராகம புஸ்தகம் 19:9, எக்ஸடஸ் சாப்டர் 99, நான் உன்னோடு பேசும்படிக்கு மலைக்கு ஏறி வா. பூமியிலே தன்னை மறைத்து கொண்டு பேசுகிறார் ஆண்டவர். மேகங்களுக்குள் தன்னை மறைத்து கொண்டு பேசுகிறார். நீ மலைக்கு ஏறி வா. மோசஸ், I come unto thee in the thick cloud, that the people may hear when I speak with thee. மேகங்களுக்கு நடுவே தன்னை மறைத்து கொண்டு மோசையிடம் பேசுகிறார். ஏனென்றால் ஜனங்கள் மோசையை காண வேண்டும், தேவனை அல்ல. சோ இன்று தேவன் நம்மோடு வானத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் மோசையோடு பேசினார், மோசை ஜனத்தோடு பேசினான். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவை இன்று அந்த ஆண்டவரே, வார்த்தையாகி அந்த ஆண்டவரே நம்மோடு வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். கர்த்தர் எவ்வளவு ஒரு மகிமையான காரியத்தை நம்மை கொண்டு கொடுத்திருக்கிறார். கற்றுக்கொண்டதை கை கொள்ளாவிட்டால் நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. If freedom does not lead to maturity, then we end up imprisoned in a bondage worse than what we had before. தேவன் கொடுத்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் அந்த சுதந்திரத்தில் வளர்வதற்கு, முதிர்ச்சி அடைவதற்கு பயன்படுத்தாவிட்டால் முன்னிலைமை காட்டிலும் ஒரு மோசமான நிலைமை, ஒரு அடிமைத்தனத்துக்குள் நாம் கடந்து போக வேண்டியதாகிவிடும். யோவான் 12ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களை பார்க்கும்போது, அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பிதா என்ன பேச சொன்னாரோ அதையே பேசினார். ஆகையால் நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே நான் பேசுகிறேன் என்று இயேசு சொன்னார். நான் சுயமாக பேசவில்லை, அங்கே ஹியூமன் எரர் இல்லை. நாம் கற்றுக்கொண்டதை கை கொள்ள வேண்டும். பிரசங்கம் பண்ணுவதற்காக, பேசுவதற்காக, பேச்சு போட்டிகள் நடத்துவதற்காக அல்ல. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை கை கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவதாக உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், டியூட்டரானமி சாப்டர் 4:9, என் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். Only take heed of thyself and keep thy soul diligently, and lest they depart from thy heart all the days of the life. So தேவனுக்கு பயந்து ஜீவிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The fear God, God fearing என்ற வார்த்தை 160 முறை, 160 times, 160 முறை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. God fearing brings revelation of God's wisdom. The God wisdom means you don't just make a living,
you make a life. It helps to build godly home. தேவனுக்கு பயப்படுகிற பயம் தெய்வீக ஞானத்தின் வெளிப்பாட்டை கொடுக்கும். தேவ ஞானம் ஏதோ வாழ்கிறோம் என்றல்ல, ஒரு தெய்வீக குடும்ப வாழ்க்கை வாழ உதவி செய்யும். அது உருவாக்கி தரும். கர்த்தர் நம்மை பார்த்து பயப்படக்கூடாது, நாம் தேவனை பார்த்து நாம் பயப்பட வேண்டும். If we don't know, teach our children about the God and His word, the day will come when a generation will arise that does not know the Lord, which is what eventually happened to Israel. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் கற்றுக் கொடுக்காவிட்டால் ஒரு நாள் தேவனை அறியாத ஒரு தலைமுறை எழும்பிவிடும். அது இஸ்ரவேல் மக்களுக்கு அதுவே நேரிட்டது. எனவேதான் லூக்கா 18:8, Luke chapter 18:8, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? When Son of Man comes, will he really find faith on the earth? So தேவனுடைய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வரும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவதை கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக ஏசாயா 1:17, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள். Isaiah chapter 1:17, learn to do well. In New Testament, புதிய ஏற்பாட்டில் 3 விதமான வார்த்தைகள் நன்மைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. அகாத்தோஸ், கார்லோஸ், எர்கோன். அகாத்தோஸ் என்பது மாரலி குட், ஒழுங்கு சார்ந்த நற்கிரியை, நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன். கார்லோஸ் என்பது லவ்லி குட், அன்பு சார்ந்த நற்கிரியை, நீ என்ன தீமை செய்தாலும் நான் உனக்கு நன்மை செய்வேன். எர்கோன், ப்ரொபஷனலி குட் மீன்ஸ் அழைப்புக்கு ஏற்றபடி நன்மை செய்வது. மூன்றையும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை செய்ய வேண்டும். எப்படி வரும்? இது வேதத்தை கற்றுக்கொண்டால் தான் வரும். நம் மாரலி குட்டாக இருக்க வேண்டும், லவ்லி குட்டாக இருக்க வேண்டும், ப்ரொபஷனலி குட்டாக இருக்க வேண்டும். நம் ஒழுங்கு சார்ந்த நற்கிரியை செய்ய வேண்டும், அன்பு சார்ந்த நற்கிரியை செய்ய வேண்டும், அழைப்புக்கு ஏற்றபடியான நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு வேதத்தை கற்றுக்கொண்டால் தான் முடியும். Isaiah did not stop the diagnosis but also gave prescription because he wanted Judah to be a righteous people. ஏசாயா குறைவுகளை சுட்டிக்காட்ட மட்டும் வரவில்லை, அதை தீர்ப்பதற்கான வழிகளையும் சொல்லி தருகிறார். ஏனென்றால் யூதா மக்கள் நீதிமான்களாக மாற வேண்டும். Learn to do good through scripture. நன்மை செய்ய படித்துக் கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான்காவதாக மத்தேயு 9:13, Matthew chapter 9:13, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பலியை அல்ல, இரக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். But you go and learn what that meaneth. I will have mercy and not sacrifices. பலியிலே திருப்தி அடைய மாட்டார் ஆண்டவர், இரக்கத்தின் தேவன். நீங்களும் இரக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் God of mercy. நியாய தீர்ப்பிலும் தேவனுடைய இரக்கம். யாக்கோபு 2:13 ஏனென்றால் இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று வாசிக்கிறோம். For he shall have judgment without mercy and mercy rejoiced against the judgment. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் கற்றுக்கொள், இரக்கம் பாராட்ட கற்றுக்கொள். ஆண்டவரே, என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஓசியா 6:6, ஓசியா chapter 6:6, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். For I decide mercy and not sacrifice, and the knowledge of God more than burnt offerings. தேவனின் தன்மை, nature of God எங்கே கற்றுக்கொள்ள முடியும்? Attitude of God, character of God, where I learn? In the word of God. God does not want our relationship with Him to be one of shallow, transient feelings and empty words and rituals. So the knowledge of God that more than burnt offerings, the superficial ritual can never take the place of sincere love and faithful obedience.
தேவன் நம்முடைய வறுமையான வார்த்தைகளும் தரமில்லாத உணர்வற்ற உறவுகளை விரும்பவில்லை. தகன பலிகளை பார்க்கலும் அவரை அறிகிற அறிவை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அவர் மேல் வைக்கின்ற ஆழ்ந்த அன்பு, விசுவாசம், கீழ்ப்படிதலையே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது தேவனை அறிகிற அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக பிலிப்பியர் 4:11, ஏனெனில் நான் எல்லா நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். For I land in whatsoever state I am therewith to be content. எல்லாவற்றிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் பவுல் சொல்லுகிறார். ஸோ தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை அறிந்தவர்கள் எல்லாவற்றிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். What you have to learn from God to be content. மிக அவசியமான ஒன்று. சூழ்நிலை எல்லாருக்குமே மாறும். போதிக்கிறவனுக்கும் மாறும், பிரசங்கிக்கிறவனுக்கும் மாறும், கேட்கிறவர்களுக்கும் மாறும். எவ்வளவு பெரிய தேவ மனிதர்களாக இருந்தாலும் அவரவர்களுக்கு ஏற்ற ஸ்டாண்டர்ட்ல பிரச்சனைகள் எல்லோருக்கும் உண்டு. அவர்களுக்கும் வலிகள் உண்டு, வஞ்சிக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டு, அவர்களுக்கு நிந்திக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டு, அவர்களுக்கும் ஏக்கங்கள் உண்டு. ஆனால் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்வோமானால் எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருப்போம். ஆமென், அல்லேலூயா. இருக்க முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்கு முன்னாலே நிற்க வைக்கப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் ஒப்பாரி வைக்கவில்லை, கர்த்தரை நோக்கி கதறவில்லை. ஒரு கான்ஃபிடென்ட். எது எப்படி போனாலும் அவருடைய மனரம்யமாய் இருக்க அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மரணமோ ஜீவனோ, தானியேலை சிங்கக்கபிலே வைக்க போடப்பட்டான். சிங்கக்கபிலிருந்து காப்பாற்றும் என்று அவன் கதறவில்லை. அக்கினியிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று அவர்கள் கதறவில்லை. தேவனுடைய கரத்தின் ஒத்தாசை அவர்களுக்கு இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அவருடைய இருதயத்துக்குள் கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, ஆவியும் ஜீவனமாகிய கர்த்தருடைய வார்த்தை இருந்தபடியினாலே எந்த சூழ்நிலையில் அவர்களை வைத்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டார்கள். மனரம்யம் என்பது கிடைக்கக்கூடாத ஒரு பொக்கிஷம். எவ்வளவு இருக்கிறது என்பதல்ல, எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். வேதத்தை சரியாக வாசிப்போம் என்றால் மனரம்யமாக இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேதத்தை சரியாக படிப்போம் என்றால், தியானிப்போம் என்றால் எப்பொழுதும் மனரம்யமாய் இருக்க முடியும். டு பி கண்டென்ட் ஆல்வேஸ். இருக்க கற்றுக்கொள்வோம். Happiness did not depend on circumstances or things. His joy came from something deeper, something apart from the either poverty or prosperity. When difficulties come, we immediately run to the Lord. But few have learned how to abound. Hallelujah. பவுலுக்கு இருந்த சந்தோஷம், சூழ்நிலைகள், பரிபூர்ணங்கள் அவைகளை பொறுத்து அல்ல. அவனுக்குள் இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி மிக ஆழமானது. சொத்து சுகத்தையும் அதை சார்ந்து இருக்கவில்லை. நமக்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால் உடனடியாக தேவனை நோக்கி, தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஓடுவோம். ஆனால் மிக சில தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை நம்பி திடமாக நிற்பார்கள். டு பி கண்டென்ட், மனரம்யமாக. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு இந்த மனரம்யம் இருக்க வேண்டும். இந்த குணாதிசயம் அவசியம். சோர்ந்து போகக்கூடாது. ஆறாவதாக மத்தேயு 24:32, Matthew chapter 24:32, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். Now learn a parable of the fig tree. இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஒலிவ மரம் என்பது ஆவிக்குரிய இஸ்ரவேலை குறிக்கிறது, ஸ்பிரிச்சுவல் இஸ்ரவேலை குறிக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவங்க நிலைமை என்ன தெரியுங்களா? What their condition, you know? அந்த ஒலிவ மரம் வெட்டப்பட்டது. Cut out of the tree. ரோமர் 11:24 சொல்லுகிறது, அந்த ஒலிவ மரம் வெட்டப்பட்டது. இஸ்ரவேலினால் ஒரு உவமையை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவதாக அத்தி மரம்,
ரேஷியல் இஸ்ரேல், இனம் இனம், அத்திமரம் இனத்தை குறிக்கிறது. ரேஷியல் ட்ரீ, ரேஷியல் இஸ்ரேல். என்ன ஆச்சு? அது பட்டு போன மரம். மார்க் 11:20 வாசிக்கிறோம், அத்தி மரம் பட்டு போனது. They saw fig tree dried up from the roots. மூன்றாவதாக திராட்சை செடி, வைன். வைன் என்பது அவசியமானது ஒன்று இஸ்ரவேலில். அந்த திராட்சை செடி நேஷனல் இஸ்ரேலை குறிக்கிறது. திராட்சை செடி வைன் என்பது நேஷனல் இஸ்ரேல், இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. ஒலிவ மரம் ஆவிக்குரிய இஸ்ரவேலரையும், அத்தி மரம் இஸ்ரவேலின் இனத்தையும், திராட்சை செடி இஸ்ரவேல் தேசத்தையும் குறிக்கிறது. இன்றைக்கு இந்த தேசம் என்ன ஆனது? ஓசியா 10:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. இஸ்ரேல்ஸ் ஆர் எம்ப்டி வைன். இஸ்ரவேலை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? அது வெட்டப்பட்டது, பட்டு போனது, பயனற்றது. cut off, dried off, emptied. இதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் தெரிய வேண்டும், நாம் மாம்சீக இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது அவர்களைப் போல. ஏழாவதாக 1 கொரிந்தியர் 4:6 1 Corinthians chapter 4:6. சகோதரரே, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். That you learn in us not to think of men above that which is written. அதாவது செல்ஃப் போஸ்டிங். நம்மை உயர்ந்தவனாக எந்த காலத்திலும் காட்டிக்கொள்ளவும் கூடாது. Their motive was not at all spiritual. ஆகவே பவுல் சொல்லுகிறார் ரோமர் 12:3, ரோமன் சாப்டர் 12:3, பவுல் எனக்கு அருளப்பட்ட தேவ கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, ஒருவனும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு அதிகமாக மிஞ்சி எண்ணாமல். Paul says, through the grace given unto me, to every man that is among you, not to think of himself more highly than he had to think soberly. என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. செல்ஃப் போஸ்டிங். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியாதா? யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு தெரியாதா? தெரியும். கர்த்தர் ஒருவனை உயர்த்தி வைத்து நடத்துகிறார், ஒருவனை மறைத்து வைத்து நடத்துகிறார். கர்த்தர் ஒருவனை உயர்த்தி வைத்து பயன்படுத்துகிறார், ஒருவனை மறைத்து வைத்து பயன்படுத்துகிறார். It is according to his God's will. மிஞ்சி எண்ணக்கூடாது. Everything God has revealed before. So never ever boast yourself. எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிற நான் இவைகள் எல்லாம் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றை தான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்குள் ஒன்றும் இல்லை. So never ever boast yourself. எவ்வளவு கிருபை இருந்தாலும் கர்த்தர் போட்ட பிச்சை, அந்த பிச்சையில என்ன பெருமை? கிருபைகளாக இருக்கட்டும், வல்லமைகளாக இருக்கட்டும், தாளந்துகளாக இருக்கட்டும், கர்த்தர் இறங்கி கொடுத்த பிச்சை. யோபு 31:24-28 வாசிக்கும் போது, ஜோப் சாப்டர் 31:24-28, பொன்னில் மேல் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னது உண்டானால், if I rejoiced because of wealth was great, because my hand had gotten much, இதுவும் தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலித்திருப்பேனே என்று சொல்லுகிறார் அவர். This is also where an iniquity to be punished by the judge, for I should have denied the God that is above. Job worshipped God with a sincere heart. He did not worship his wealth or trust it for his security, nor did he take credit for earning it. Paul said, through the grace given unto me. Hallelujah. யோபு தேவனை முழு இருதயத்தோடு ஆராதித்தான். அவனது ஆஸ்தியின் மேல் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை வைக்கவில்லை.
அதை தனக்கு பாதுகாப்பாகவும் நினைக்கவில்லை. தான் சம்பாதித்தது என்ற மேட்டுமையும் அவனுக்கு இல்லை. அவனது எண்ணம் தேவனை பிரியப்படுத்துவதாகவே இருந்தது. பவுல் குறிப்பிடும் போது தம்மை சிறிதேனும் உயர்த்தி கொள்ளாமல் எனக்கு அருளப்பட்ட தேவ கிருபையினாலே என்று தன்னை அர்ப்பணிக்கிறார். He learned from the word of God. தேவனுடைய வார்த்தை அவரை படிப்பித்தது, கற்றுக் கொடுத்தது, கற்றுக்கொண்டார். Learn to keep. தேவ ஜனமே, இந்த 7 காரியங்களை மறந்து விடாதீர்கள். Learn to keep, learn to fear God, learn to do well, learn to be mercy, learn to be content, learn from victory, learn to no self boast. கை கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கத்தை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ள வேண்டும். எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எண்ணாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சர்ச் தி ஸ்கிரிப்சர். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, அவைகள் என்னை குறித்து தான் சாட்சி சொல்கிறது. For in them you think you have eternal life, and they are they which testify of me. ஆண்டவர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகளை தியானிப்போம். தொடர்ந்து ஆண்டவருக்காக எல்லாவற்றிலும் அர்ப்பணித்து வாழ கற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மாம்சீக இஸ்ரவேலர்களைப் போல் நாங்கள் வெட்டப்பட்டு பட்டுப்போய் பயனற்றதாக இராதபடிக்கு பயனுள்ள ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக கர்த்தருடைய வேதத்தின்படி வாழும் உத்தம மார்க்கத்தராக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உமது கட்டளைகளை கருத்தாய் கைக்கொள்ள, உமது பிரமாணங்களில் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்த, உமது நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு செம்மையான இருதயத்தோடு வாழ தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த வேளையிலே நினைக்கிறேன் ஐயா. நீர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களையும் நிரப்புவதாக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை என்னாலும் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.